Good morning students. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் டேட்டா பேஸ். ஸோ எப்படி அதில் டேபிளை ஆட் பண்ணணும், எப்படி டேபிளில் டேட்டா ஆட் பண்ணணும் அப்படிங்கிற லெசன் பற்றி பார்த்துருப்போம். இப்போ நியூவாக பார்ப்போம், அதாவது ஃபார்ம் பற்றி பார்ப்போம். சரியா? ஸோ 4 இம்பார்ட்டன்ட் பற்றி பார்த்துருப்போம்ல, எலமெண்ட்ஸ் பற்றி. எம்எஸ் அக்சஸோட 4 இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸில் டேபிள், குவரிஸ், ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்ததாக ஃபார்ம்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் எதுக்காக? ஸோ இந்த ஃபார்ம் எதுக்காக? நம்மளோட டேட்டாவை என்ட்ரு பண்ணுறதுக்காக. ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், என்டர் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், நம்மளோட டேட்டாவை டிஸ்பிளே பண்ணலாம். புரியுதா? ஸோ இந்த ஃபார்ம் எதை பொறுத்து தான் இருக்கும், நம்மளோட டேபிளை பொறுத்து. ஸோ வென் யூஸிங் எ ஃபார்ம் யூ கேன் சூஸ் த ஃபார்மேட் அரேஞ்ச்மெண்ட் விச் ஃபீல்ஸ் யூ வாண்ட் டு டிஸ்பிளே. ஸோ என்ன பண்ணிக்கலாம், எதை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து எப்படி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஸோ creating a simple table form using the wizard. So choose a table and form a wizard. என்ன சொல்கிறாங்க, wizard கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ specify the field that will appear in the form. உனக்கு எந்த ஃபீல்டு வேணுமோ அதை முதல்ல ஸ்பெசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் specify the layout for the form. நெக்ஸ்ட் specify the style and save, create and run the new form. ஸோ எப்படி ஃபார்ம் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா? ஸோ இப்போ பார்ப்போமா எப்படி ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ இங்கே பார்த்துக்கோ, ஹோம் டேப். ஸோ நெக்ஸ்ட் க்ரியேட் டேப்பில் நம்மளோட ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபார்ம் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஸோ புரியுதா? ஆப்ஷன் பாரில் என்ன இருக்குது, ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கோ டு த ஃபஸ்ட் ரெக்கார்ட், இந்த மாதிரி இருந்தால் கோ டு த ப்ரீவியஸ் ரெக்கார்ட். 2 or 4 அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ கரண்ட்டாக என்ன பேஜ் இருக்குங்கிறத காமிக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் கோ டு நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி இருந்தால் கோ டு லாஸ்ட் ரெக்கார்ட், ஸோ இந்த மாதிரி இருந்தால் கிரியேட் ஏ நியூ பிளாங்க் ரெக்கார்ட். ஸோ இந்த நேவிகேஷன் பாரில் இந்த சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அது நமக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதனால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து எப்படி ஸ்ப்ளிட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் ஸ்ப்ளிட் ஃபார்ம் போகிறோம் அப்படின்னா, இதில் மொத்தம் 2 வியூ இருக்கும். ஸோ 1 இஸ் ஃபார்ம் வியூ, அதாவது ஃபார்ம் எப்படி இருக்குன்னு காட்டும். செகண்ட் 1 இஸ் டேட்டா ஷீட் வியூ. புரியுதா? ஸோ நம்ம டேபிளில் என்ட்ரி பண்ணுற டேட்டா எல்லாமே எப்படி இருக்குமா, 2 வியூஸாக தெரியும். ஸோ 1 இஸ் ஃபார்ம் வியூ, அனதர் 1 இஸ் டேட்டா ஷீட் வியூ. ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஸோ கிளிக் த டேபிள் ஆர் query on which you want to base your form. ஸோ எப்படி இருக்கணுமா, முதல்ல எதை பொறுத்து உன்னோட ஃபார்ம் இருக்கணுமோ அந்த டேபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவேட் த கிரியேட் டேப். கிரியேட் டேப்பில் என்ன இருக்கும், ஸ்ப்ளிட் ஃபார்ம் இருக்கும். சரியா? ஸ்ப்ளிட் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணனா என்ன ஆப்ஷன் வந்துடும், எப்படி ஸ்ப்ளிட் ஃபார்மை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். ஓகேயா? ஸ்ப்ளிட் ஃபார்மில் க்ரியேட் பண்ண டேபிள் எப்படி இருக்கும், ஃபார்ம் எப்படி இருக்கும், இப்படி 2 வியூ காட்டும். 1 இஸ் ஃபார்ம் வியூ, அனதர் 1 இஸ் டேட்டா ஷீட் வியூ. ஸோ அதுக்கு அடுத்ததாக எப்படி மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஃபார்மை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி ஸ்ப்ளிட் ஃபார்ம்லேயே எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி மல்டிபிள் ஐட்டம்ஸ் எதுக்காக, நம்மளோட மல்டிபிள் டேட்டாவை, மல்டிபிள் ரெக்கார்டை ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேயா? ஸோ பார்க்கலாமா எப்படி க்ரியேட் பண்ணணும்னு. ஸோ எப்படி க்ரியேட் பண்ணணும், கிளிக் த டேபிள் ஆர் query on which you want to base your form. உங்களோட ஃபார்ம் எந்த டேபிளை பொறுத்து இருக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவேட் த கிரியேட்டர் அண்ட் கிளிக் த மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் த ஃபார்ம் குரூப். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ரியேட் ஆகிடுச்சா மல்டிபிள் ஐட்டம் ஃபார்ம். ஸோ புரியுதா? ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் வியூஸ் இன் ஃபார்ம். ஸோ மொத்தம் 3 வியூ இருக்குது. ஆல்ரெடி ஸ்ப்ளிட் ஃபார்மில் 2 வியூ பார்த்தோமா. ஸோ இங்கே 3 வியூ என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். 1 இஸ் ஃபார்ம் வியூ, லே அவுட் வியூ அண்ட் டிசைன் வியூ. ஸோ வியூனா ஒன்றும் இல்லைம்மா, அந்த வியூ குரூப் இருக்கும்ல. ஸோ வியூ, ஸோ அந்த வியூ குரூப்பில் இத்தனை வியூஸ் இருக்குது, இத்தனை டைப்ஸ் ஆஃப் வியூ இருக்குது அப்படின்னு காட்டுறது தான் இந்த வியூ. ஸோ 1 இஸ் ஃபார்ம் வியூ. இந்த ஃபார்ம் வியூவில் என்ன பண்ணலாம், நம்மளோட டேட்டாவை என்ட்ரு பண்ணி எடிட் பண்ணி வியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக லே அவுட் வியூ. ஸோ லே அவுட் வியூவில் என்ன பண்ணலாம், யூ கேன் மாடிஃபை எ ஃபார்ம் பட் யூ கேனாட் மேக் ஆல் சேஞ்சஸ், யூ கேன் see your data, ரைட்? ஸோ டிசைன் வியூ. ஸோ டிஸ்பிளே த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபார்ம் எப்படி இருக்கும், எந்த டிசைனில் இருக்கும். ஸோ யூ கேனாட் see the data but you can perform some task here. ஸோ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது, பட் நம்மளோட டாஸ்க்கை இங்கே பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ டு see the form in different views, டிஃப்ரெண்ட் வியூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கஸ்டமரை கிளிக் பண்ணிக்கிட்டு செலக்ட் த வியூ பட்டனை கிளிக் பண்ணால் என்ன கிடச்சிரும், நமக்கு என்னென்ன வியூ தேவைங்கிறது கிடச்சிரும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் டு அப்ளை ஆட்டோ ஃபார்மேட் டேப்பில் போய் என்ன பண்ண போகிறோம் பார்ப்போம். ஸோ த ஆட்டோ ஃபார்மேட் ஆப்ஷன் ஆன் த ஃபார்மேட் டேப் எனேபிள்ஸ் யூ டு அப்ளை ஃபார்மேட்ஸ் குயிக்லி. ஸோ என்ன பண்ணலாம், எப்படி நம்ம பவர் பாயிண்ட்டுக்கு பின்னாடி ஃபார்மேட் அப்ளை பண்ணுவோம் அப்படி தானே. ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஃபார்மேட் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். சச்சஸ் பேக்ரவுண்ட் கலர்ஸ், ஃபீல்ட் கலர்ஸ், லேபிள் கலர்ஸ், ஃபாண்ட்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் டு டிசைன் வியூ. நெக்ஸ்ட் கிளிக் த அரேஞ்ச் டேப்.
Next click auto format. The auto format menu appears. Click the format you want to apply. எந்த ஃபார்மேட் வேணுமோ என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோ ஃபார்மேட் மெனுவில் போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம க்ரியேட் பண்ண டேபிளுக்கு எப்படி டேட் அண்ட் டைம் வந்து செட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டேட் அண்ட் டைம் இம்பார்ட்டன்ட் அப்படி தானே. நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேட் அண்ட் டைம் கொடுத்து வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும்ல எப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ யூ கேன் ஈஸிலி ஆட் த டேட்டா அண்ட் டைம் டு எ ஃபார்ம். எப்படி, switch to the layout view. எங்கே போகணும், layout viewவில் போயிட்டு click the date and time button from the formatter. So the date and time dialog box appears. Select the date and time format you want. Click OK. So the date and time என்ன ஆயிரும், அந்த ஃபார்மில் அப்பியர் ஆயிரும். ஸோ எங்கே இருக்கும் அது, ஸோ இங்கே தான் இருக்கும். see here. ஸோ டைட்டிலில் போய் ஃபார்மேட் டேப்பில் போயிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் ஆயிரும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஃபார்முக்கு டேட் அண்ட் டைம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா, புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் நியூ லெசனோட பார்ப்போம்.